தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. 18 சித்தர்களின் பாதத்தை தொட்டு வணங்கி நாம் தமிழ் வழி மருத்துவமான சித்த மருத்துவத்தை நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. தமிழர்களுடைய பாரம்பரியமான மருத்துவம் அதை அழியவும் விடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அப்படிப்பட்ட நோக்கத்திற்கு இன்று பூரத்தை எப்படி நம்ம சுத்தம் செய்வதுங்கிறத தெளிவாக ரொம்ப ஷார்ட்டாக கஷ்டம் இல்லாமல் எப்படி நம்ம பூரங்கிற பாசனத்தை எப்படி சுத்தப்படுத்துறங்கிறத இந்த பதிவில் சொல்ல போகிறேன். எப்பொழுதும் போல் நம்ம எந்த உலோகமாக இருந்தாலும் எந்த பாசனமாக இருந்தாலும் அதை முழுமையாக சுத்தம் செய்தால்தான் வைத்தியத்திற்கு பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று பூரத்தை சுத்தம் செய்வதற்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்ப்போம். பூரத்தை வாங்கிக்கிட்டு ஒரு துணியில் வச்சு நல்லா கட்டிடுங்க. கட்டிட்டு கடைக்கு நீங்கள் ஒரு 1/4 கிலோ பூரம் வாங்கினாலும் சரி, அதுக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து நம்ம கடையில் வைக்கக்கூடிய பார்த்திங்கனாக்கா கற்பூர வெத்தலை வாங்கிட்டாலே போதும். அதை பார்த்திங்கனாக்கா மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு சாறு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி சாரோடு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அது கூட பார்த்திங்கனாக்கா மிளகு வாங்கிட்டு நல்லா கழுவத்தில் போட்டு இடித்து தூள் பண்ணி வச்சுக்கோங்க. தூள் பண்ண மிளகாயும் வெத்தலை சாறையும் ஒன்றா சேர்த்து ஒரு டீக்கானில் போட்டு வச்சுருங்க. இந்த கட்டி வச்சுருக்கீங்க பாருங்கள், துணியில் கட்டப்பட்ட பூரத்தை மேலே முக்குன மாதிரி உள்ளே போட்டுருங்க. அப்படி போட்டிங்கனாக்கா ஒரு 3 நாள் 4 நாள் ஊறின பிறகு, நல்லா ஊறின பிறகு ஒரு 5 நாள் கூட வைங்க. ஊறின பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் பூரத்தை எடுத்து சுத்தி முறைக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி ஒரு முறையில் நீங்கள் பூரத்தை சுத்தப்படுத்துனீங்கனாக்கா பூரம் முழுமையான சுத்தியாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்ற முறைகள்லாம் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ஆட்டுக்கோமியத்தில் யூஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் பண்ணுறாங்க. நம்ம பூரத்தை எளிமையான முறையில் இந்த மாதிரி சுத்தி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிக்கிட்டோம்னாக்கா நம்ம பூர செந்தூரம், இந்த மாதிரி பூரப்பருப்பம், பூரத்தை நம்ம பெரும்பாலும் மருந்து முறைகளுக்கு, வைத்திய முறைகளுக்கு பயன்படுத்திக்க முடியும். ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.